Praise the Lord to all. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பற்றி பேச போகிறோம். எஸ், ஃபேமிலி பற்றி எப்படி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நாங்கள் கிளியராக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்னால் நீங்கள் கேளுங்க, கீழே கமெண்ட்ஸில். எங்கள் வீட்லேயும் நடந்த அநேக பிரச்சனை, எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்குது, எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சண்டையின் மூலமாக, கோவத்தின் மூலமாக அதுக்கான காரியம் நம்ம சரியான காரியம் நம்ம சொல்யூஷனை அணுக முடியாது. எஸ், எல்லார் ஃபேமிலியும் ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரணும். அந்த ப்ராப்ளம் நினச்சி நம்ம வெக்ஸ் ஆகக்கூடாது, எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ கர்த்தர் உங்களோட இருந்து இந்த காட்சி மூலமாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஓகே, இன்னைக்கு இந்த வீக் கர்த்தர் சமூகத்தை நான் வைக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம் ஃபேமிலிக்கான காரியம். நிறைய பேர் குடும்பத்துல அநேக சண்டைகள் வருது. இப்போ யாருக்கிட்டாலும் சரி, என் மேல தப்பு இல்லை, அவங்க மேலதான் தப்பு, என் மேல பிரச்சனை இல்லை, அவங்க தான் பேசினாங்க. ஸோ அகைன் இது அப்பல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. நான் எதுவுமே பேசல, அவங்க தான் திட்டினாங்க. நான் எதுவுமே செய்யல, அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ அகைன் இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மினிமம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், மஞ்சு கிட்ட. வீட்டுல அதாவது நம்மளோட பெரியவங்க, அகைன் பேரண்ட்ஸ் ஆர் ஹஸ்பண்ட், பெரியவங்க, அத்தை மாமி, நம்மளோட பெரியவங்க நம்மள ஒரு குற்றம் சுமத்துனாங்கன்னா, நம்மள தப்பு இல்லை இருந்தாலும் குற்றம் சுமத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி அதை கடந்து போகணும், உங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் அதை செய்யலன்னு சொல்லிட்டு நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் நிறைய சவுண்டா பேசி கோபப்பட்டு அது எனக்கு தான் வருது. நான் சவுண்டா பேசி கத்தனா எனக்கு தான் தலைவலிக்குது. ஸோ அதனால அதை நான் பண்ணல. அது ஸ்ட்ராங்கா நம்ம அந்த பதில் எடுத்து வச்சுட்டு சைலண்டா போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அகைன் நம்ம கிட்ட பேசும்போது அவங்க பெரியவங்க நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு அழுக வருது. நம்ம பேச வார்த்தை வரல, நம்ம பண்ணவே இல்லை, அந்த தப்பு நம்ம செய்யவே இல்லை, இருந்தாலும் அகைனாக நீதான் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தும் பொழுது நம்ம பாரத தாங்க முடியாம அழுக வருது, நம்மளால பேசவே முடியல. ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம அழறது சரியா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதை எப்படி ஃபேஸ் பண்றது? அப்போ நம்ம சைலண்டா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன்னா, நான் இதை செய்யலன்னு சொல்லிட்டு சைலண்டா ஒரு வார்த்தை விட்டு கம்முன்னு வந்துருவேன். சைலண்டா வார்த்தை விட்டு வந்துட்டு நான் ஜீசஸ் கிட்டதான் புலம்புவேன். எனக்கு வேற வழி தெரியாது. ஸோ அதனால ஓகே, எங்க வீட்லயும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலயும் நான் செய்யாத தப்ப எல்லாரும், இப்போ ஒரு இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, அந்த இடத்துக்கு உங்களால போக முடியும், மேக்ஸிமம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது வீடா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், உங்களை குற்றம் சுமத்துறாங்கன்னா அவங்க திட்டுற இடத்துல பெரும்பாலும் நீங்க நிக்காதீங்க. அங்கேயே நின்றுட்டே இருந்தீங்கன்னா அவங்க திட்டே தான் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுங்க. எனக்கு கம்பல்ல ஒரு சார தெரியும், ரொம்ப நல்லா படிச்சவர், ரொம்ப நாலேஜ் உள்ளவர். அவரோட உயர் அதிகாரம் திட்டம் போது அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. ரொம்ப இது வரைக்கும் அவ்வளோ கோபமா சார் சீட்டு நான் பார்த்ததே இல்லை. அவரோட குவாலிட்டி, அவர் ஹையர் ஆபீஸ், அவர் வயசானவர் தான், அவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு. அவரை மட்டும் அந்த நல்லா, அவர் ஜூனியர், அவரு நல்லா படிச்சிருக்காரு. அவ்வளவு கேள்வி, அவ்வளவு கோவம். எதனாலன்னா அவரால் நின்றுட்டே இருப்பாரு. அவங்க பார்க்க நம்மளுக்கு கோவம் அகைன் வந்துட்டே இருக்கும். நம்மளால ஒரு மிஸ்டேக் ஒருத்தர் மேல, நம்மளுக்கு வீடா இருக்கட்டும் யாரா இருந்தாலும், ஒரு கசப்பு அவங்க மேல ஒரு வந்துருச்சு, கோபம் வருதுன்னா அவங்கள பார்க்க அவங்க யாரா இருந்தாலும் சரி, அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, பார்க்க நம்மளுக்கே ஒரு எரிச்சல் வரும், கோவம் வரும். திட்டிட்டே இருக்கணும், அடிக்கணும்ன்ற ஒரு வெறியான காரியங்களை சாத்தான் தூண்டுவான். சாத்தானை பொறுத்த வரைக்கும் கோவம்ன்றது அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி. அது கிடைச்சா அப்படியே ஒரு கைட்டு வேலை நம்ம பக்கம் நெருக்கதான் அவன் பார்ப்பானே தவிர அகைனாக செய்யதான் பார்ப்பான். உங்க லைஃப்லயும் சரி, வீட்லயும் சரி, அகைன் உங்க மேல ஒரு குற்றம் சுமத்துறாங்க, கோபமா திட்டுறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு சொல்றேன், ஆனாலும் என் பேச்சு அந்த டைம்ல எடுப்படாத சுச்சுவேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல நகர்ந்து போயிருங்க. பதில் சொல்லிட்டீங்களா, அதுக்கு நகர்ந்து போயிட்டு அகைன் உங்களே டார்கெட் பண்ணி உங்களே சுத்தி வராங்க, நீ அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு லாக் ஆயிட்டீங்க அப்படின்னா சோதனை பண்ணுங்க. அந்த டைம்ல உங்களுக்கு எதுவுமே தோணாது, அழுகதான் வரும். ஏன்னா நம்மளால தப்பு கிடையாது. ஸோ அந்த பாட்டு தாங்க முடியாது, நம்ம அப்பா அம்மா பேசிட்டாங்களே, நம்ம கணவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம பண்ண தப்புக்கு ஒரு திட்டு வாங்குறோமே, அது நம்மளுக்கு பாரத்தை கொடுக்கும், கண்ணீரை கொடுக்கும். எதனாலன்னா மற்றவங்க திட்டுறதுக்கும் குடும்பத்தை திட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நம்ம அனுபவிச்சுக்கணும், நம்ம அப்பா அம்மா மேல, பேரண்ட்ஸ் மேல, நம்மளுக்கு மேல இருக்கவங்க நம்ம மரியாதை இருக்கும், அன்பு இருக்கும். நம்ம திருப்பி பேச முடியாது. வேற ஒருத்தவங்கன்னா அவங்கள பார்க்க எப்பயாச்சும் வச்சு பாக்குறவங்களா இருந்தா நம்ம திருட்டு வந்துடலாம், இல்ல ஒர்க் பண்ற இடமா இருந்தாலும் நம்ம பேசாம விட்டுடலாம். ஆனா வீட்டுல அப்படி முடியாது, எதனாலும் பேசிதான் ஆகணும்.
அகைன் அவங்க முகத்தை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லிட்டீங்களா, நீங்க பதில் கேட்கலையா, அவங்க எடுத்துக்கலன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு உடனே அகன்று வந்துருங்க. அந்த பாரத்தம் தாங்க முடியல அப்படின்னா நீங்க சத்தமா ஹalleluya ஹalleluயான்னு சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளேயே அக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சாரிக்கா, அந்த அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ண, அது ஒரு வார்த்தையிலே சொல்றியா? அது நான் கொஞ்சம் கேட்கல, ஒரு 1 minute. ஓகே, இப்போ உங்களை திட்டுறாங்க, உங்களை கத்துறாங்கன்னா நிக்காதீங்கன்றேன். அந்த இடத்த விட்டு போயிடுங்க. அந்த இடத்த விட்டு நிக்காதீங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து உங்களை திட்டுறாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் நம்மளை பார்க்கும் போது நம்மளால அவங்களுக்கு வெறுப்பு வரும், கோவம் வரும். அகைன் நம்ம வந்து பேசும்போது நம்ம திருப்பி பேசினா கூட அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். நம்ம முகத்தை பார்க்கவே அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். நான் அனுபவிச்சதுல நம்ம என்னதான் அந்த வாக்குறுதி சொன்னாலும் இன்னும் கோவம் தான் ஆகுறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களால அந்த இடத்த விட்டு வர முடியும்னா வந்துருங்க. அப்படி வர முடியல, நான் டோட்டல் லாக் ஆயிட்டேன், ஒரு ரூமுக்குள்ளேயோ இல்ல ஒரு வீட்டுக்குள்ளேயோ வெளியில போகாத லாக் ஆயிட்டேன் அப்படின்ற போது சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம், ஆமென். அது உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு நீங்க பெருசா அப்படியே கத்தாம, ஏன்னா உங்களை வந்து உங்களோட ஏன்னா மத்தவங்களை வந்து நம்ம வந்துட்டு எதிர்த்து பேசிடலாம், திட்டிடலாம், வேலை செய்யறமா இருந்தாலும் சரி, திருட்டு வந்துடலாம். ஆனா வீடு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நேசிக்கிறவங்களா இருக்கிறதால நம்மளோட பெரியவங்களை அதுதான் திட்டவும் முடியாது. நம்ம பேசினாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்ற பொழுது இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. லாக் ஆகிட்டீங்க, அதாவது முடியல அப்படின்னு சுச்சுவேஷன்ல உள்ளுக்குள்ளேயே அகைன் சொல்லிட்டே இருங்க. 1 வாட்டி 10 வாட்டி 100 வாட்டி எத்தனை நிமிஷம் அவங்க திட்டிட்டு இருக்காங்களோ லாக் ஆயிட்டீங்கன்னா அகைன் நீங்க சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைல இருந்து எல்லாவற்றுக்கும் சோதனை சொல்லுங்க, வேற எல்லாவற்றுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும்னா நம்ம வெறுக்க முடியாது, அவங்கள வெறுக்க முடியாது, அவங்களை திட்ட முடியாது, அவங்கள கத்த முடியாது. அவங்க தப்பே பேசினாலுமே நம்மளால அவங்க வெறுக்க முடியாது. நம்மளோட குடும்பம் ஆகி போச்சு, வேற இடமா இருக்கு, வேற வீட வேற இடமா தெரியாதவங்க திட்டினாங்கன்னா சரிதான் போன்ட்டு வந்துடலாம். நீனா என்ன சொல்றது, வேலை ஸ்தலமா இருக்கு, வேற இடமா இருக்குன்னா திட்டிட்டு மறுநாள் முகத்தை பார்க்க போறோம், அவ்வளவுதானே, அதுன்னு வந்துடலாம். ஆனா அப்படி கிடையாது வீடை பொறுத்திருக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி அவங்களை வெறுத்துடாதீங்க எந்த சூழ்நிலையுமே குடும்பத்தினரை. ஏன்னா அந்த வெறுப்பை சாத்தான் கொண்டு வரும். வெறுத்துட்டு அவங்களுக்காக ஜெபிக்காத, அவங்களுக்காக பண்ணாத, பாரு எப்படிலாம் சொல்றாங்க பாரு, நம்பவே இல்லை பத்தியா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன ஒரு பாயிண்ட் கட்டப்படும் சாத்தானை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு பாயிண்ட் வச்சு நம்மள கவுக்க ட்ரை பண்ணும். அவங்களுக்காக எதுக்கு ஜெபிக்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு அவங்க நேசிக்கிறாங்களா பாரு, அவங்களுக்கு அன்பே இல்லை, இவ்வளவு அன்பே இல்லை, பாசமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துருவான். ஸோ அதனால நம்ம என்ன தெரியும்னா நம்ம வந்து கோவம் தான் வரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வழி என்ன, ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வேதனை கொடுத்தவங்கள கூட அவர் நேசிச்சாரு. ஸோ நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பெற்றோர் நம்ம நேசிக்க முடியலன்னா பிறர் நேசிக்க முடியாது. நம்மளோட பெற்றோர்களே நம்ம நேசிக்க முடியாது. அது இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிறத்தை நேசிக்கின்றாங்க. தப்பா அவங்கள இருந்துட்டோம், புரியாத ஒரு காரியம், அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, அவங்க தப்பு பண்ணாலுமே ஆண்டவரே அவங்களுக்கு அந்த புரியுற தன்மையை கொடுங்க, வலிமையை வெளிப்படுத்துங்க, நீங்க அவர்கிட்ட பேசுங்க, அந்த இறைவியத்தை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க அகேனைகள் ஜெபிக்க முடியும். அதே மாதிரி நீங்க கிளீனாக முக்கியம். அந்த கஷ்டத்தை எனக்கு வேணாம்ப்பா, அவங்க பேசின வார்த்தை எல்லாம் ஒரு சில வார்த்தை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம இருதயமே நொறுங்குற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த வார்த்தை நம்மள, அவங்க பேசின காரியம் கடந்து வந்துட்டாலும் அந்த வார்த்தை நம்மள ரொம்ப வேதனைப்படுத்தும். ஸோ அதனால அந்த வார்த்தையை மறக்கணும், மன்னிக்கணும், ரெண்டுமே செய்யணும். மறக்கவும் செய்யணும், மன்னிக்கவும் செய்யணும். நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா மன்னிக்காம அப்படியே இருப்போம். என்னைக்காவது அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போது அந்த கசப்பு உள்ளுக்குள்ள இருக்கும். சரி, மறக்காம அப்படியே விட்டுட்டு மன்னிச்சிட்டோம்னா கூட மறக்காம அப்படியே மனுஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னா மன்னிப்பாங்க ஆனா மறக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை அப்படியே இப்படி சொன்னவங்க தானேன்னு சொல்லி அந்த மறக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த காரியத்தை அவர் சமூகத்துல கேளுங்க. அப்பா, அவங்க எங்க அப்பாப்பா, அவங்க எங்க அம்மா அப்பா, அவங்க என்னோட கணவர், என்னுடைய உயர் யாரா இருந்தாலும் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மெயின்ல அத்தை மாமா யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு தெரியல, அவங்களுக்கு வலிமை வெளிப்படுத்துங்க. அவங்கள மனசார மன்னிக்கிறேன், அதே மாதிரி இந்த காரியத்தை நான் மறக்கிறேன், எனக்கு இந்த மறக்கிறதுக்கு கிருபை கொடுங்க, மன்னிக்க கிருபை கொடுங்க நானுகிட்ட கேட்கும் பொழுது உங்களுடைய சோல் கிளீன் ஆகும். நீங்களுமே வந்து அகைன் அவங்கள பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெறுப்பை நீங்க காட்ட மாட்டீங்க, அவங்களே உங்க அன்பா இருக்க அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு. இது 3rd பாயிண்ட். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3rd பாயிண்ட் என்னன்னா, நீங்க அவங்க எந்த அளவுக்கு எப்படி அன்பா இருப்பீங்க உங்க அப்பா கிட்ட, ஒரு மினிமம் ஒரு அளவு சொல்றேனே, ஒரு
ஒரு கிளாஸ்ல பாதி அளவு அன்பா இருப்பீங்களா அவங்க அப்பா கிட்ட உங்க கணவர் கிட்ட, அந்த சண்டைக்கு அப்புறம் முக்கால் அளவு அதிகப்படுத்துங்க. புரியுதா? இப்போ சாப்பிட்டீங்களா கேக்குறீங்க அப்பா கிட்ட, அப்பா கிட்டயோ கணவர் கிட்டயோ சாப்பிட்டீங்கன்னா எப்பவுமே கேட்கற ஒரு ஜென்டலா கேட்கறதுன்னா சாப்பிட்டோம், சண்டை ஆச்சு, சண்டைக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னு அவங்க சொல்றாங்கன்னா வாங்க சாப்பிடுங்க. அந்த பிரச்சனையை மனசுலயே வைக்காம அவங்களுக்கு பரிமாறுங்க, அவங்ககிட்ட அன்பா பேசுங்க, நல்ல விஷயங்களை கலந்துரையாடுங்க. அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இவங்க தான் அவங்க பேசுனாங்கன்ற கசப்பு கண்டிப்பா ஒரு வாரமாவது இருக்கும். ஸோ அதனால அந்த கசப்பெல்லாம் தாண்டி நீங்க உங்களோட சூழலை கிளீன் பண்ணி நீங்க அந்த காரியத்தை ஸ்டெப் எடுக்கும் பொழுது அவங்களுக்கே ஒரு மனஸ்தாபம் வரும். நம்ம தோழி நம்ம திட்டோமே, யாரா இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைய எவ்வளவு அன்பா இருக்கு நம்ம மேல, நம்ம அந்த தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி எல்லாருமே எல்லாருமே அன்புக்கு அடிமை தான். எல்லாருமே அந்த அன்புக்காக ஏங்குறவங்க தான். நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல அதிகம் வாலிபர் இடற ஒரு காரியம் அன்புக்காக ஏங்குறாங்க. நிறைய பேர் அப்பா கிட்ட அம்மா கிட்ட நிறைய வாலிபருக்கு அதிகமாயிட்ட காரியம், அதாவது வரப்போற கணவன் கிட்டையாச்சும் இல்ல வரப்போற மனைவி கிட்டையாச்சும் அன்பு வேணும், எனக்கு அந்த அன்பு வேணும், அந்த நேசம் வேணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம கொடுக்குறோமா? ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம கொடுக்கணும், முதலாவது கொடுங்க. உங்களுக்கு கொடுக்க போறோம்னு வேதம் சொல்லுது. வெறும் பணத்தையோ நகையை மட்டும் இல்ல, அன்பையும் கொடுங்க. அன்பை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சண்டை போட்டாங்க, பிரச்சனை எல்லாம் ஆனீங்க, இதெல்லாம் பிரச்சனை ஆகும்போது நீங்க வெளியில வர்றதுக்கான ஐடியாஸ் இது. பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இந்த காரியத்தை நீங்க பண்ணும் பொழுது உங்க ஃபேமிலியில கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும். அன்பா இருங்க. அந்த அன்பை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களே நினைப்பாங்க, நம்ம திட்டமேன்னு சொல்லி அவங்களே மனசவப்படுற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அதே மாதிரி எந்த வாய் உங்களை திட்டுச்சோ அதே வாய் உங்களை மேன்மை பாராட்டும். என் பிள்ளை அப்படி கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கிற நடத்தை, ஒரு நடத்தைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது அந்த நடத்தை ரட்சிக்கப்படாத கணவரை கூட ரட்சிக்கப்பட வைக்குமா வேதம் சொல்லுது. ஒரு பெண்ணோட நடத்தை ரட்சிக்கப்படவே இல்லைன்னா கூட அந்த கணவரை கூட அவங்க நடத்தையால, வேற எதுக்குமே அப்படி சொல்ல ஆண்டவர், வேற எதுக்குமே சொல்ல, நம்மளோட நடத்தையை பத்தி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவர் பேசுறாரு. நீங்க நடக்கிற நடத்தை, உங்களோட நடத்தை எப்படி இருக்கு, நீங்க பேசுற விதம் எப்படி இருக்கு, அந்த அன்பு மட்டும் அவங்க லைஃப்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா போகும், பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும். கலாமா அவங்க சமைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சமைக்கிறது இல்ல, வேலைக்கு போயிருக்காங்க. கேட்டுட்டு இருக்காங்கண்ணா. ஓகே சோதரன், முடிச்சிட்டாங்களான்னு தெரியல. அம்மா உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க பிள்ளைகளை நீங்க எப்பயாச்சும் திட்டிட்டு இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம திட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி உண்டுதாம்மா எப்பயாச்சும்? புரியலம்மா, எனக்கு திரும்ப சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க திட்டுறீங்க, ஆமா, திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மேல தப்பு இல்லைன்னு போது நீங்க தெரிஞ்சு ஃபீல் பண்ணதுண்டா? என் பிள்ளைங்க நான் திட்டோமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டது. நான் பசங்க மன்னிப்பு கேட்போமா, சாரிடா தெரியாது பண்ணிட்டேன். அப்பா பெரிய விஷயமா, மன்னிப்பு கேட்டுருவீங்களா? ஐயோ அம்மா, நான் உங்க இருந்து கண்டிப்பா கத்துக்கணுமா? ஆமா கேட்டுறேன். ரொம்ப ரொம்ப அது ரொம்ப மேன்மையான காரியமா, கருத்துருவங்களை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பா. நிறைய பேர் அந்த பெரியவங்க இது பண்ணக்கூடாதுல. ஆமாம்மா கண்டிப்பா. நம்ம பிள்ளையா இருந்தானா பெரியவங்களா இருந்தா சின்னவங்களா இருந்தானா எல்லாருக்கும் ஒரே மனுஷன். ஆமா, அந்த மன்னிக்கிற இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே குடும்பத்துக்கு சமாதானம் கண்டிப்பா இருக்கும் இல்லையாம்மா? ஆமா, சண்டே அவளுக்கு பெரும்பாலும் வராது. பேசாத இருக்க முடியாது. நானா தான் போய் பேசுறேன், நானா தான் சரி அவர் விட்டு ஊத்துருவேன். நான் அந்த விட்டு கொடுக்குற குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம்மா. அது உங்களுக்கு இருக்கு, கருத்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு, கண்டிப்பா பெரிய விஷயம். நிறைய பேர் அதுக்கு இல்லம்மா, நான் செய்வேன், நான் பெரியவங்க, நான் பெற்றவங்க அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க நிறைய குடும்பத்துல, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமாம்மா? அந்த மாதிரி இருக்கிறாங்க, தப்பு பண்ணல, பிள்ளைகளை போட்டு நெருக்குறாங்க, நம்ம சொல்றத அவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்ற போது அந்த மாதிரி டைம்ல பிள்ளைகள் எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரி நடந்துக்கணும் பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல கணவர் கிட்டயோ, நம்மளோட அதிகமா வயசு உள்ளவங்க கிட்ட நம்ம நடந்துக்கிறது வீட்டை பொறுத்த வரைக்கும், ஃபேமிலி பொறுத்த பசங்களா? நம்ம மேல குழந்தைங்க மேல தவறு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன்ற பெரியவங்களாண்டே குழந்தைங்க நடந்துட்டு இருந்தோம். ஆமா அப்படிதான். ஆமா, குழந்தைங்க என்ன பண்ணும், பாவம் ஏக்கத்தோட தான் இருக்கும், வேற என்ன பண்ணுங்க குழந்தைங்க. அதுல இருந்து வெளியில வரத்துக்கு நிறைய நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்கம்மா. இது மட்டும் இல்ல, ஃபேமிலி மட்டும் இல்ல, கல்யாணம் கணவனான மனைவி கூட ஹஸ்பண்ட் கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அதை மத்தவங்க பார்க்க முடியும், அதவங்க அந்த ஈர்ப்பு கொடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேரண்ட்ஸா இருக்கட்டும், வீட்டுல மத்தவங்க போன்ல பேசி, ஜென்ட்ஸ் மேக்ஸிமம் ஜென்ஸா இருக்கும் லேடிஸா இருக்கட்டும்,
ஜென்ஸ் வீட்டுல ஒரு பிரச்சனை யாருக்காவது ஒரு லேடிஸ்ல ஷேர் பண்ணும்போது அந்த லேடிஸ் அவங்க கொடுக்குற ஆறுதல் வந்து அவங்க இன்பமா இருக்கு. ஸோ தப்பான வழியில போறதுக்கான வழிகள் இருக்கு. இதே மாதிரி மேக்ஸிமம் லேடிஸ்க்கும் சரி, லேடிஸ் சரி ஒரு ஜென்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க பர்சனல் விஷயத்த எங்க வீட்டுல மாதிரி நடக்குதுன்னு சொல்லும் போது அவங்க அப்படியே ஆறுதலா பேசி அவங்க வாழ்க்கைய தப்பான வழியில நடத்தி போறாங்க. மேரேஜ் ஆனவங்க கூட பிள்ளைங்க வந்து நம்ம ரொம்ப கடிமா நடத்தக்கூடாது. அதுங்களால பிள்ளைங்களால நம்ம பெற்றவங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் அதுங்க எல்லா விஷயம் நம்மளால சொல்லும், நம்ம சரி பண்ணிக்கணும். அதுங்களால நான் அப்பா நான் அம்மா நான் பெரிய ஆளு என் பேச கேட்கணும் அதுங்க பயத்தோட இருந்தா எந்த ஒரு நல்லது கருத்தை நம்மளால ஷேர் பண்ணாது நம்மளால சொல்ல மாட்டாங்க. அதுங்க போய் தேவையில்லாத சிக்கல்ல குழந்தைங்க மாட்டிக்கும். அந்த மாதிரி இப்போ எந்த டைம்லயும் ஹெல்ப் பண்ண டைம்ல சிச்சுவேஷன்ல அந்த பிள்ளைங்க எப்படி பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பத்தவங்க கிட்ட சொல்லாம எப்படி அதுல இருந்து வெளியில வரலாம் நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியலையம்மா. ஜெபிக்கணும். ஆமா, நம்ம ஆண்டவர் அண்ணன் கேட்கணும், வேற என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் தெரிஞ்ச பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் சேஃப். எதனாலனா ஆண்டவர் விட மாட்டாரு, ஜெபிக்க ஊக்குவிப்பாரு. ஜெபம் பண்ணு, ஜெபத்துல உள்ளத்துல இருக்கிறது வெளியில எடுத்துருவாரு. அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையான தெய்வம் இருக்கும்ல, இஷ்டமான தெய்வம், அவங்களால கேட்டு அவங்க பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றீங்களா இப்போ பசங்க? இருக்காங்கம்மா, நிறைய பேர் இருக்காங்கம்மா, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு நான் தெரிஞ்ச ஒரு கம்பெனில கூட ஒர்க் பண்ண காரியம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு பெண் பிள்ளைகள் தான். அதிகமா பெண் பிள்ளைகள் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை நல்ல ஒரு வீட்டுல இருக்கிறவங்க ஆதரவு இல்லைன்னா பசங்க தப்பான வழிக்கு போயிடுங்க. நிறைய பேர் போகுதுங்க. கண்டிப்பா அது எல்லாருக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வெறுத்து வரீங்கன்னா அதுங்க ஒரு இதுவே தேட ஆரம்பிச்சிடும். பாசமா நடந்துக்கிற மாதிரி செய்யற மாதிரி அது தப்பான இது. அது நல்லவனா இருந்தா பிரச்சனை கிடையாது, அவனே ஒரு அயோக்கியனா இருந்தா குழந்தைங்க வாழ்க்கை போயிடுமே. அந்த பலவீனத்துல அவங்களை யூஸ் பண்ணி நினைக்கிறவங்க கண்டிப்பா தப்பானவங்களா தான் இருப்பாங்க, நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சரி, ஓகே. இன்னைக்கு இந்த காலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் உங்க லைஃப்ல நீங்க பாக்கலாம், யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல புற மதத்தாரோ யாரா இருந்தாலும் உங்க லைஃப்ல நீங்க கேட்கற எல்லாருக்குமே சொல்றேன், பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம் விசாரிக்க கிடைக்கல, அவங்க ரொம்ப தப்பான வழியில போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸ் நம்ம கண்டிப்பா எல்லாருக்குமே பண்ணோம். இதுல உனக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு லேடிஸ் கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கலாம், ஜென்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாதன்னு சொல்லி சின்ன ஒரு டிப் கொடுத்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் தெளிவாவாங்க. செகண்ட் வந்துட்டு அகைன் அவங்களுக்கு நியாயமே கிடைக்கல, வீட்லயும் சரி கணவன் மனைவியும் சரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா அவங்களுக்கு இல்லாத போது ஜெபத்துல வைங்க. அவங்க கிட்ட வந்துட்டு புற மதத்தை நம்ம சொல்ல முடியாது ஜெபிங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி டைம்ல கூட உஷாரா இருப்பாங்க, இந்த மாதிரி டைம்ல ஜெபிக்க சொன்னா கூட ஆண்டவருக்குள்ள இழுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்மா நல்லா ரொம்ப ஃபீல் பண்ணி அலற மாதிரி என்கிட்ட பேசினாக்கா, இது மாதிரி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு அவங்கள பார்த்தாலே எனக்கு அவங்கதான் அவங்க கிட்ட பேசினாலே நான் உடஞ்சு போற மாதிரி அப்படி உருகுறேன், அவங்க எல்லாம் இருக்கவே முடியாதுன்னு சொல்ற ஒரு நல்ல ஒரு பையன், அக்கான்னு கூப்பிடுற ஒரு பையன். அந்த பையன் என்கிட்ட சொல்றான் இந்த மாதிரி. நான் சொன்னேன், அந்த பொண்ணு வந்து ஏமாத்துற மாதிரி இருக்கு, தப்பா பேசு, இன்னொருத்தங்கிட்டயும் பேசுது, ஆனா எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும், அந்த பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு வரல என் மேல கையில பட்டாலே அப்படியே எனக்கு தலையில அப்படியே பனிக்கட்டி அப்படியே சொல்றான் அந்த பையன், தலையில பனிக்கட்டி வச்ச மாதிரி ஆகுதுக்கா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா, நான் யார்கிட்டயுமே சொல்ல முடியலக்கா, இத அவங்க கிட்ட சொல்றேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப பேசுறான். அந்த பொண்ணு மத்தவங்களோட பேசினா அதுங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணே வந்துட்டு பண்ணுது பாருங்க, 2 பேரும் லவ் பண்ணுதான், அதுவே சொல்லுது நான் அவனையும் பண்றேன் ஒன்னையும் பண்றேன். எனக்கு சரியான சிரிப்பு. இந்த மாதிரி பொண்ணு உனக்கு தேவையோட நான் சொல்லி கேட்டேன், இல்லக்கா என்னால மறக்கவே முடியலக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது, அக்கா இவங்களோட பெஸ்டா இவங்க இருக்காங்களே எதுக்கு இவன் அப்படி ஒரு தாட்டு ரெண்டு பேருமே லவ் பண்ணுங்க, சொந்த வீடுல வசதி இதை விட பெஸ்டா பாக்குதுங்க, நிறைய இடத்துல நடக்குதுமா, நிறைய மோசமா இருக்காங்க. அந்த பையன்கிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி விடுப்பா, நீ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசணும், டிப்ரெஷன்ல இருக்க, அந்த வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் கிறிஸ்டின் தான். நான் அந்த பையன் சொன்னேன், அப்பா உனக்கு இப்ப நான் ஆர்டர் சொன்னா உனக்கு வந்து கேட்கற மைண்ட் செட் இல்ல, வீட்டுல போனா வேதத்துல எங்கேயும் சர்ச்சைக்கு எங்கேயும் போகாத, வீட்டுல போனா பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் படி, உனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு சொல்லி சொன்னேன். சரிக்கா அவள்தான் இப்படிதான் சொன்னான். சரிக்கா ஒரே வச்சுட்டான், ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ அவங்க அந்த டைம்ல கூட அவங்க சாத்தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கான், ஆண்டு வாக்கத்துல போக கூடாது, ஆண்டு பக்கம் போக கூடாதுன்ற அளவுக்கு அவங்கள கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த வார்த்தை கிடைச்சுதான் அவங்களுக்கு ஆறுதல் அடையும்.
அவங்க வார்த்தை கட்ட அந்த அந்த கட்டுல இருந்து விடுவிக்கப்படுவாங்க. எப்பேற்பட்ட பாவக்கட்டானாலும் விடுவிக்க முடியாது கர்த்தருடைய ரத்தம். ஸோ அதனால வந்துட்டு அந்த அந்த டைம்ல கூட அவங்க அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க, நம்ம போக கூடாது ஆண்டவர் கிட்ட. ஸோ அதனால ஒருத்தர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஆண்டவர் வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காம லைட்டா பேசுங்க, அவங்களோட சுபாவத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்க நானே அப்படிதான் இருந்தேன், ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஜென்ட்லா அட்வைஸ் பண்ணுங்க. பொண்ணு பாக்குறீங்க, பையன் பாக்குறீங்கன்னா, நான் ஒரு தம்பி அப்படியே ஸ்டார்டிங்ல சொல்றேன், நான் அக்கா மாதிரி சொல்றேன், ஒரு சகோதரி மாதிரி சொல்றேன். ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ வந்து இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, அதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஜென்ட்லான அட்வைஸ் பண்ணிட்டு அவங்களோட கடந்து போவாங்க. அகைன் உங்களுக்கு அவங்களை கொடுத்து ரொம்ப பாரமா இருக்குன்னா அந்த பாரத்தை தேவ சமூகத்துல வைங்க. தேவன் கிட்ட பேசி தேவன் அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க சொல்றது ரொம்ப பெஸ்டான ஒரு காரியம். ஏன்னா அந்த ஒரு காரியம் நீங்க பண்ணும் பொழுது ஸ்டார்டிங்லயே நீங்க ஆண்டவரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் உங்க ரிலேஷன் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அந்த பஞ்சமே கிட்ட பேசுறதுக்கு, மாச கணக்கு இது வரைக்கும் போனே பண்ணல, நான் போன் எடுக்க மாட்டான் அந்த அளவுக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தை. அதனால நான் ஜபத்தை தான் வச்சேன். அதனால வந்துட்டு ஒரு அப்புறம் திரும்ப ஒரு ரோட்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் நார்மலா பேசிட்டு போயிட்டான். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஜென்ட்லா மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் நிறைய பேர் ஆண்டவரை தேடுறாங்க, ஆண்டவருக்காக வாஞ்சா இருக்கிறாங்க. அதே அகைன் செகண்டரி சாத்தான பொறுத்தவரைக்கும் ரொம்ப போராடுறான், ஆண்டவர்கிட்ட போவே கூடாது, ஆண்டவரோட வசனத்தை கேட்கவே கூடாதுன்ற அளவுக்கு பயங்கரமா போராடுறான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும்.